அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 16 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: சென்னை முழுவதும் மழைநீர் வடிகால் பணிகளை கண்காணிக்க மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளது. சென்னை சூலமேட்டில் மழைநீர் வடிகாலில் விழுந்து பெண் உயிரிழந்ததை அடுத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மழைநீர் வடிகால் பணிகளை முறையாக நடைபெறுகிறதா என அலுவலர்கள் கண்காணிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெறும் இடத்தை சுற்றி எச்சரிக்கை பலகைகள் வைக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: ஆவணி மாதத்தில் வரும் சுபமுகூர்த்த தினங்களான செப்டம்பர் 4ஆம் தேதி இன்று ஒரு சார் பதிவாளர் உள்ள அலுவலகங்களுக்கு 100க்கு பதிலாக 150 முன்பதிவு டோக்கன்களும், 2 சார் பதிவாளர்கள் உள்ள அலுவலகங்களுக்கு 200க்கு பதிலாக 300 முன்பதிவு டோக்கன்களும், அதிகளவில் ஆவணப்பதிவுகள் நடைபெறும் 100 அலுவலர்களுக்கு 100க்கு பதிலாக 150 சாதாரண முன்பதிவு டோக்கன்களோடு ஏற்கனவே வழங்கப்படும் 12 தட்கல் முன்பதிவு டோக்கன்களுடன் கூடுதலாக 4 தட்கல் முன்பதிவு டோக்கன்களும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: மின் வாரியத்தில் காலியாக உள்ள 1794 கள உதவியாளர் பணிகளுக்கான போட்டித் தேர்வை டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது. தேர்வர்கள் இன்று முதல் அக்டோபர் 2ஆம் தேதி வரை இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வர்கள் தேர்வு கட்டணத்தை UPI மூலமாகவும் செலுத்தலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 14ஆம் தேதி தேர்வு நடைபெறும். நான்காவது அறிவிப்பு: சென்னை விமான நிலையம் முதல் கீழம்பாக்கம் பேருந்து நிலையம் வரை மெட்ரோ ரயில் வழித்தடம் அமைய உள்ளது. 15 கிலோமீட்டர் தூர மெட்ரோ ரயில் வழித்தட பணிகளுக்கு 1964 கோடி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: தமிழகத்தில் 3 நாட்கள் தொடர் விடுமுறை. சொந்த ஊர் செல்பவர்களுக்கு சிறப்பு பேருந்துகள் அறிவிப்பு. சென்னை கீழம்பாக்கத்தில் இருந்து 3ஆம் தேதி புதன்கிழமை அன்று 360 பேருந்துகளும், 4ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று 710 பேருந்துகளும், 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று 405 பேருந்துகளும் மற்றும் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று பல்வேறு ஊர்களிலிருந்து சென்னைக்கு 875 பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. சென்னை கோயம்பேடிலிருந்து 3ஆம் தேதி புதன்கிழமை அன்று 80 பேருந்துகளும், 4ஆம் தேதி வியாழக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை ஆகிய நாட்களில் 105 பேருந்துகளும், மாதவரத்திலிருந்து 3 மற்றும் 4 ஆகிய நாட்களில் 25 பேருந்துகளும் மேற்கூறிய இடங்களிலிருந்தும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மற்றும் பெங்களூர், திருப்பூர், ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களிலிருந்தும் பல்வேறு இடங்களுக்கும் 350 சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஆறாவது அறிவிப்பு: பொன்னேரி கவரப்பேட்டை இடையே பராமரிப்பு பணியால் செப்டம்பர் 5, 7இல் 2 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டது. சென்னையிலிருந்து இரவு 11:20 மணிக்கு கும்மிடிப்பூண்டி செல்லும் மின்சார ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளது. கும்மிடிப்பூண்டியிலிருந்து இரவு 9:25 மணிக்கு சென்னைக்கு வரும் மின்சார ரயிலும் ரத்து செய்யப்பட்டது. ஏழாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் 6 அணைகளில் சுற்றுலா வசதிகளை மேம்படுத்த விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. அமராவதி, ஆழியாறு, பவானிசாகர், மேட்டூர், வைகை அணைகளில் சுற்றுலா வசதிகளை மேம்படுத்த முடிவு செய்துள்ளது. சுற்றுலாத்துறையில் அதிக முதலீடை ஈர்க்கவும் தொழில் நிறுவனங்களை ஊக்குவிக்கவும் நடவடிக்கை எடுத்துள்ளது. எட்டாவது அறிவிப்பு: 20 கோடியில் 50 இடங்களில் கட்டுமான தொழிலாளர்கள் காத்திருக்கும் இடங்களில் வசதி மையங்கள் அமைக்க தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளுடன் வசதி மையங்கள் அமைக்கப்படும் எனவும் அரசு தெரிவித்துள்ளது. ஒன்பதாவது அறிவிப்பு: ஊரக வளர்ச்சித்துறையில் காலியாக உள்ள 300க்கும் மேற்பட்ட பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்ப தமிழ்நாடு அரசு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. ஊரக வளர்ச்சித்துறையில் ஓட்டுநர், அலுவலக உதவியாளர், இரவு காவலர் பணியிடங்கள் காலியாக உள்ளன. விண்ணப்பிக்க tnrd.government.in என்கிற இணையதளத்தில் வரும் 30ஆம் தேதிக்குள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். அதன்படி 70 ஈர்ப்பு ஓட்டுநர், 33 பதிவரை எழுத்தர், 151 அலுவலக உதவியாளர், 83 இரவு காவலர் என்று 300க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் நிரப்பப்படுகின்றன. குறைந்தது 8 மற்றும் 10ஆம் வகுப்பு முடித்தவர்கள் வரும் செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் இதற்கு விண்ணப்பிக்கலாம். மாத சம்பளமாக 16,000 முதல் 71,000 வரை வழங்கப்படும். 10வது அறிவிப்பு: புதுச்சேரி ஜிம்மரில் PSc நர்சிங் படிப்புக்கு மாணவர்கள் செப்டம்பர் 22 வரை
விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் பிஎஸ்சி படிப்புக்கு மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. 11வது அறிவிப்பு. சென்னை உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பரவி வருவது சாதாரண இன்ஃப்ளூயன்சா ஏ காய்ச்சல் மட்டுமே என சுகாதாரத்துறை விளக்கம் அளித்துள்ளது. காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட 50% நோயாளிகளுக்கு இன்ஃப்ளூயன்சா ஏ வகை பாதிப்பு மட்டுமே உள்ளது எனவும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. சென்னையில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் நாள்தோறும் 500க்கும் மேற்பட்டவர்கள் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் எனவும் சிகிச்சை பெற்று வருவோருக்கு சளி, இருமல், தொண்டை வலி, உடல் சோர்வு உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது எனவும் காய்ச்சல் அறிகுறிகள் தென்பட்டவுடன் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற வேண்டும் எனவும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. 12வது அறிவிப்பு. ஓசூரில் 138 கோடியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க மேலும் ஒரு ரிங் ரோடு அமைக்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது. ஓசூர் புதிய பேருந்து நிலையம் அருகே துவங்கி ஜனாபெண்டா வரை 6 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரிங் ரோடு அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. 138 கோடியில் ரிங் ரோடு அமைக்க நெடுஞ்சாலைத்துறை கருத்துரு தயார் செய்ய ஆட்சியருக்கு அனுப்பியுள்ளது. 13வது அறிவிப்பு. வங்கக்கடலில் வடமேற்கு பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. அது மேலும் வலுப்பெற்று தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இன்று மாறும். பின்னர் அது ஒடிசா வழியாக மேற்கை நோக்கி செல்லும். அதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் 6ஆம் தேதி வரை லேசான முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 14வது அறிவிப்பு. தமிழ்நாடு சமூக நலத்துறையின் கீழ் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செயல்படும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை குறித்த விழிப்புணர்வு மையத்தில் வழிகாட்டி மையத்தில் காலியாக உள்ள தொகுப்புதிய அடிப்படையிலான பணியிடங்கள் நேரடி நியமனம் மூலம் பூர்த்தி செய்யப்பட உள்ளது. விண்ணப்பிக்க விரும்புவோர் இன்றைக்குள் செப்டம்பர் 4ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு ஆட்சியரான கலைச்செல்வி மோகன் தெரிவித்திருக்கிறார். 15வது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் முதல் முறையாக அதிகபட்சம் 2500 சதுர அடி பரப்பளவு கொண்ட மனையில் 3500 சதுர அடிகளுக்குள் கட்டப்படும் குடியிருப்பு கட்டுமானத்திற்கு பொதுமக்கள் சுய சான்றிதழ் முறையில் வீடு கட்டும் கட்டட அனுமதியை இணையதளம் வாயிலாக ஒற்றை சாளர் முறையில் உடனடியாக ஒப்புதல் பெறும் திட்டமானது தற்போது தூண்தளம் மற்றும் 2 தளம் வரையுள்ள குடியிருப்பு கட்டடங்களுக்கும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தூண்தளம் 2 தளம் கொண்ட 10 மீட்டர் வரையுள்ள குடியிருப்பு கட்டடங்களுக்கும் அனுமதி பெற கூடுதல் வசதியை தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. 16வது அறிவிப்பு. 4 மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு செப்டம்பர் 17ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரையும், 1 முதல் 3ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரையும் காலாண்டு தேர்வு நடைபெற உள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. தேர்வுகள் செப்டம்பர் 26ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. இதையடுத்து மாணவர்களுக்கு 9 நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 27ஆம் தொடங்கி அக்டோபர் 5ஆம் தேதி வரை காலாண்டு விடுமுறை விடப்படும் எனவும் இதற்கிடையில் ஆயுத பூஜை, விஜயதசமி மற்றும் காந்தி ஜெயந்தி போன்ற முக்கிய நாட்கள் இடம்பெறுவதால் மாணவர்கள் கொண்டாட்டத்திலும் உள்ளனர். இந்த 16 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சொன்னீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.